தந்தை மேந்தன் தூய் ஆவியாரின் பேராலே ஆமென். அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையில் பலவிதமான எதிர்ப்புகள், நெருக்கடிகள், தொல்லைகள் இவற்றினூடே மனிதன் நொந்து போவதை பார்க்கிறோம். வலிமை குன்றியவனாக, நோய் நோக்காடுகளுக்கு உட்பட்டவனாக, அவனால் சக்தி இழந்த, ஆற்றலை இழந்த நிலையிலே வாழ முடியாதவனாக திண்டாடுகிற நிலையை பார்க்கிறோம். போராட்டங்களிலே ஈடுபட்டு மீண்டும் மீண்டும் தோல்வி கண்டு மனம் தளர்ந்து போய், நொந்து போய், நம்பிக்கையே இல்லாதவன் என்பது நிலையிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மை தேடி வரப்போகிற அந்த இறைமகனார் நமக்கு திடமூட்டுகிறவராக வருகிறார். அவர் திடமூட்டுவது என்று சொல்லும் பொழுது, தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள். வேலை செய்து நொந்து போய், களைத்து போய், அவருடைய கைகள் எல்லாம் தளர்ந்து போயிருக்கின்றன. அவற்றை திடப்படுத்துங்கள், வலிமையூட்டுங்கள். கைகளுக்கு வலிமையூட்டுவது, தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். முதுமையோ அல்லது நோய் நோக்காடோ எதனாலோ தெரியாது, அவர்கள் தள்ளாடி நடக்கிறார்கள், நேராக நடக்க முடிவதில்லை. ஆகவே அத்தகையவர்களுக்கு முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். குறிப்பாக முதியவர்கள் முதுமையிலே முழங்கால் பிரச்சனையினால் மிகவும் வேதனைப்படுகிறவர்கள். ஆகவே அவருடைய முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். தள்ளாடுகிற முழங்கால்கள், கோலூன்றாமல் நடக்க முடியாத முழங்கால்கள், அவற்றையெல்லாம் உறுதிப்படுத்துங்கள் என்று கூறுவதற்கு, அந்த உறுதியை, திடத்தை வழங்குவதற்கு கடவுள் வருகின்றார். வேறு சிலர் உள்ளத்திலே உறுதியற்றவர்கள், உடலிலே தள்ளாடுகிறவர்கள், தளர்ந்து போனவர்கள், அது ஒரு புறம் இருக்க, உள்ளத்திலே உறுதியற்றவர்கள் அப்படி பலர் தோல்வி மேல் தோல்வி கண்டதனால், எத்தனை முயற்சி எடுத்தாலும் அது வெற்றி காண முடியாத ஒரு நிலையினால் அவர்கள் மனம் சோர்ந்து போய் உள்ளத்திலே உறுதியற்றவர்களாகிவிட்டார்கள். அத்தவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள் என்று சொல்லும்படியாக இறைமகனார் வருகிறார். அது மட்டுமல்ல, இவர்களுக்கு அநியாயம் புரிந்ததனால் கொடியவர்கள், தீயவர்கள் பல்வேறு வகையிலே மீண்டும் மீண்டும் இவர்களுக்கு தொல்லை கொடுத்ததனால் இவர்கள் நொந்து போயிருக்கிறார்கள், அநீதியை அனுபவித்திருக்கிறார்கள். அதை நீதி வழங்குவதற்கு ஆள் இல்லை, துணை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதோ உங்கள் கடவுள் வருகிறார், பழி தீர்க்க வருகிறார். அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து அவர்களை விடுவிப்பார். ஆகவே உள்ளத்திலே திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள் என்று சொல்லும்படியாக இறைமகனார் தம் தூதர்களை அனுப்புகிறார். முக்கியமான ஒன்று பார்க்கிறோம். வாழ்க்கையிலே எத்தனையோ பேர் எப்படியெல்லாமோ சங்கடத்திற்கு உள்ளாகி வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லை என்பதனால் தற்கொலை செய்து கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். தமக்கு வேறு மாற்று வழி இல்லை என்பதனால் பலரை கொலை செய்து விடுகிறவர்கள் இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே உள்ளத்திலே உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், உள்ளத்திலே உறுதி கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள், உங்களுக்கு வெற்றி வரும், உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஏனென்றால் மனிதர் அல்ல, கடவுளே விடுதலை தருபவராக வருகிறார். உங்களை விடுவிப்பார், உங்களுக்கு நீதி வழங்கும்படி செய்வார் என்றெல்லாம் கூறி அந்த இறைமகனாரை மண்ணுலகத்திற்கு கடவுள் அனுப்புகிறார். உழைத்து உழைத்து சோர்ந்து போனவர்கள், ஒருபுறம் உழைப்பு, மறுபுறம் போதிய உணவின்மை,
வலிமையெல்லாம் இழந்து விடுகிறார்கள், சோர்வுற்று போகிறார்கள். அவர்களுக்கு சோர்வுற்றவர்களுக்கு வலிமை அளிக்கிறார், வலிமை இழந்தவர்களுக்கு ஊக்கம் பெருகச் செய்கிறார். நம்மால் வாழ முடியும், நாம் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கை ஊட்டுகிறவராக அந்த இறைமகனார் திருமகனார் வருகிறார். வலிமை அளிக்கிறவராக, ஊக்கம் பெருகச் செய்கிறவராக வருகிறார். இவையெல்லாம் எவ்வளவு முக்கியம் என்று பார்க்கிறோம். ஒரு சிலரால் படிக்க முடியவில்லை, ஒரு சிலரால் உழைக்க முடியவில்லை, ஒரு சிலரால் ஒத்துழைக்க முடியவில்லை, ஒரு சிலரால் தங்களை வேலைகளை முடிக்க முடியவில்லை. இப்படியெல்லாம் பல்வேறு வகையிலே சோர்வுற்று வலிமை இழந்து கிடக்கிற இந்த மக்கள் இனத்துக்கு வலிமை அளிக்கவும் ஊக்கம் பெருகச் செய்யவும் திருமகனார் வருகிறார். இப்ப எவ்வளவு மகிழ்ச்சியோடு, ஆர்வத்தோடு, துடிப்போடு நாம் அவரை வரவேற்க வேண்டும். அதுதான் முக்கியமான ஒன்று. இளைஞர் சோர்வுற்று களைப்படைவர். வலிமை மிகுந்தவர்கள் அந்த இளைஞர்கள், அவர்கள் சோர்வுற்று களைப்படைவர். இந்த வாலிபர் நிலை தடுமாறி வீழ்வர். பல்வேறு சூழ்நிலைகளிலே எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருப்பதனால் சோர்வுற்று நிலை தடுமாறி களைப்புற்று வீழ்ந்து விடக்கூடிய நிலைமை இளைஞர்களுக்கு கூட வரும். ஆனால் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தால் புதிய ஆற்றல் பெறுவர். முதுமையிலும் கூட ஆற்றல் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆகவே மிக முக்கியமானது இந்த இறை மகனை திருமகனாரை வரவேற்பதற்கு நாம் மனதிலே கொள்ள வேண்டியது இறை நம்பிக்கை, கடவுள் மீது நம்பிக்கை வைப்பது. நாம் செய்கிற உடல் பயிற்சியினாலேயோ உண்கிற உணவினாலேயோ இல்லை. ஆண்டவர் நமக்கு சக்தி அளிக்கிறவர், ஆற்றல் தருகிறவர், புதிய ஆற்றலை பெருக செய்கிறவர். ஆகவே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தோம் என்று சொன்னால் இளைஞர் சோர்வுற்று களைப்படையார், வாலிபர் நிலை தடுமாறி கீழே விழமாட்டார். முதியவராக இருந்தாலும் கூட புதிய ஆற்றல் பெறுதல். ஆகவே கடவுளை மறந்துவிட்டு நான் என்ற ஒரு செருக்கோடு வாழ்கின்ற நிலையில் இளைஞரும் சோர்வுற்று களைப்படைவார், வாலிபரும் நிலை தடுமாறி வீழ்வர். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். எத்தனையோ தடவை இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம், கண்கூடாக பார்க்கிறோம். வெற்றி உறுதி என்ற நிலையிலே தோல்வி அடைந்து விடுகிறார்கள், தோல்வி அடைந்து விடுவோமோ என்று நினைக்கிற நிலையிலே வெற்றி அடைந்து விடுகிறார்கள். இப்படியெல்லாம் இருப்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் புதிய ஆற்றல் பெற்று வெற்றி பெறுவார்கள். அப்போ அது மட்டுமல்ல, அந்த ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து கழுகு போல் ரெக்கை விரித்து உயரே செல்வர். மேலுக்கு மேல் உயர்வடைந்து கொண்டே செல்வர். ஓடுவார்கள், களைப்படைய மாட்டார்கள். நடந்து செல்வார்கள், சோர்வடைய மாட்டார்கள். மனதிலே ஊக்கம் இருக்கும், உடலிலே தெம்பு இருக்கும், திடம் இருக்கும். இப்படி மனிதன் சோர்வடைந்து விடாமல், களைப்படைந்து விடாமல், நல்ல திடமான உடலோடு இருக்க வேண்டும் என்பதை விரும்பி அதையெல்லாம் அழிப்பதற்காக தருவதற்காக இறைமகனார் திருமகனார் வருகிறார். ஆக எத்தகைய நம்பிக்கையோடு நாம் இந்த திருமகனாரை வரவேற்க வேண்டும் என்று பார்க்கிறோம். யாரெல்லாம் வரவேற்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இங்கு பார்த்தோம் என்று சொன்னால் சோர்ந்து போகிறவர்கள், உடல் தளர்ந்து போகிறவர்கள், முழங்கால் தள்ளாடுகிறவர்கள், பலமற்று போகிறவர்கள், மனசிலே தைரியம் இல்லாதவர்கள், துணிவில்லாதவர்கள், இப்படி எல்லாரும் ஆண்டவரே வாரும், எங்களுடைய களைப்பை போக்கியறலும், சோர்வை போக்கியறலும், நாங்கள் உம் மீது நம்பிக்கை வைத்திருப்பதனால் கழுகு போல இறக்கை விரித்து உயரே செல்லும்படி செய்தரலும் என்றெல்லாம் மன்றாடுகிறவர்களாக விளங்க வேண்டியது நமக்கு. ஆக நம்முடைய சக்தி ஆற்றெல்லாம் கடவுளிடமிருந்து வருகிறது. இதுதான் முக்கியம். இன்றைய உலகத்தில் கடவுள் இல்லாமல் நாம் என்ற ஒரு போக்கு அது அதிகரித்து கொண்டே இருக்கிறதுனால் நான் செய்துபடுவேன் என்று நினைக்கிறவர், உன்னுடைய உடலே கடவுள் கொடுத்தது, உன் கண்கள் கடவுள் கொடுத்தது, உன்னுடைய அறிவு கடவுள் கொடுத்தது, அதையெல்லாம் மறந்துவிட்டு
நாம் பார்த்துக் கொள்வேன், என்னால் முடியும் என்று நினைக்கிறதுனால் விரைவிலேயே நாம் சோர்வடைந்து விடுகிறோம், களைப்படைந்து விடுகிறோம், மனதிலே சங்கடங்களை உண்டாக்கி அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நீங்குவதற்கு கடவுளை நம்பி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார் என்ற ஒரு உணர்வோடு, நமக்கு திடமளிக்கிறவர் அவர்தான் என்ற நம்பிக்கையோடு வருக வருக என்று இந்த திருமகனாரை வரவேற்போம்.